வணக்கம். இந்த தொகுப்பில் நாமளும் எப்படி தண்ணீரில் மூழ்காமல் மிதப்பது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாம் இந்த காலத்திலும் சாத்தியமா என்று நாம் சிறிதும் சந்தேகப்பட தேவையே இல்லை. இது உண்மையிலே 100% சாத்தியமான ஒரு விஷயமே. இந்த பயிற்சியை மட்டும் நாம் சரிவர பழகி கொண்டால் நாம் பாம்புகளைப் போல பல நாட்கள் உணவு இல்லாமல் இருக்கலாம், வெள்ளத்தில் மூழ்காமல் மிதந்து போகலாம். இதன் மகிமையை நாம் வேடிக்கையாகவும் பலருக்கு காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியின் மூலம் நமக்கு என்ன பயன் என்றால் மன ஒருமைப்பாடுகள் கூடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகள் நன்கு தூண்டப்படும். அது மட்டும் இல்லாமல் நாம் தண்ணீரை போல காற்றை வயிற்றில் நிரப்பி குளம் குட்டைகளில் உள்ள தண்ணீரில் அமிழாமல் நாம் எவ்வளவு நேரமானாலும் மிதந்து கொண்டு இருக்கலாம். இது நல்ல குருவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டால் மிக உத்தமமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு குரு என்று எவரும் இல்லாததால் நாமளே நம்மளுடைய முயற்சியாலும் புத்தி கூர்மையாலும் சிறிது நாம் சிந்தித்து கொண்டு எந்த பயிற்சியில் நாம் ஈடுபட்டாலும் அதில் கண்டிப்பாக நாம் வெற்றியை காண முடியும். இது எப்படி செய்வது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். நாம் முதலில் நமக்கு ஏற்ற ஒரு வசதியான இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு காற்றை மூக்கினால் மெல்ல மெல்ல இழுத்து கொள்ள வேண்டும். பின்பு இழுத்திய மூச்சை நாம் முடிந்தவரை அடக்கிக் கொள்ள வேண்டும். இதை கும்பகம் என்று சொல்வார்கள். பின்பு நம்மளுடைய மூச்சு காற்றை மெல்ல மெல்ல வெளியிட வேண்டும். வெளியிடும் பொழுது நாம் வண்டுகளைப் போல இம் என்ற ஒளி அதிர்வுகளுடன் நாம் உள்ளே அடக்கி வைத்துள்ள மூச்சு காற்றை நாம் வெளியே இட வேண்டும். இப்படி நாம் முதலில் வலது மூக்கில் தொடங்கி இடது மூக்கு வழியாக வெளியிட வேண்டும். பின்பு இடது மூக்கு வழியாக மூச்சு காற்றை இழுத்து வலது மூக்கால வெளியிட வேண்டும். இப்படி நாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நமது உடல் உஷ்ணமாகி வேர்வைகள் வர ஆரம்பிக்கும். பின்பு வேர்வைகள் வந்த பிறகு நம்மளுடைய உடம்பு குளிர்ச்சி அடைந்து விடும். ஏன் இவ்வாறு ஆகுகிறது என்றால் நம்மளுடைய உடம்பில் இரத்த ஓட்டம் வேகம் மிகுதியாகுவதால் உஷ்ணம் உண்டாகி வேர்வைகள் வர ஆரம்பித்து விடும். இதை நாம் சரிவர தொடர்ந்து நாம் முயற்சி செய்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக நாமளும் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்க முடியும். இதை நம் முன்னோர்கள் முன்னரே செய்தும் உள்ளார்கள். இதை பெரிதும் வெளிநாட்டவர்களே முக்கியத்துவம் கொடுத்து முயற்சி செய்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் இதை செய்துள்ளார்கள் என்று நமக்கு பல பதிவுகள், குறிப்புகள், ஆதாரங்கள் இருக்கும் பொழுது இதை நாமளும் சிறிது முயற்சி செய்து பயனடைந்தால் மிக்க நல்லதாக இருக்கும். நன்றி.